பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமரின் அறிவிப்பு வெளியாகி 50 நாட்களை கடந்துவிட்டது. செல்லாத நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. நவம்பர் 8ஆம் தேதி முதல் வங்கி சேவைகளில் அவ்வப்போது புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கியும் அரசும் அறிவித்தன. மோடியின் கருப்பு பண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடங்கியதும் மத்திய நிதி மற்றும் வருவாய் துறைகள் சுழன்றடித்து அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டன. வங்கிகளில் 4000 ரூபாய் வரை 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றலாம் என்ற அறிவிப்பில் தினசரி மாற்றம் நடந்தது. பணத்தை மாற்றி பெற பான் கார்டு எண், தொலைபேசி எண், முகவரி ஆவணங்கள் வேண்டும் என்றார்கள். உச்சகட்டமாக ஒருவரை மீண்டும் மீண்டும் பணம் மாற்றுவதாக கூறி கைவிரலில் மை வைக்கும் வைபவமும் அரங்கேறியது. ஏடிஎம்மில் தினசரி 2000 ரூபாய் வரை மட்டுமே எடுக்கலாம் என்ற அறிவிப்பு அது 2500 அதிகரிக்கப்பட்டது. வங்கிகளில் 4000ஐ மோசடியாக பலர் மாற்றுவதாக கூறி இனி வங்கிக் கணக்கில் மட்டுமே டெபாசிட் செய்ய முடியும் என நவம்பர் 24ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதுவும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்யும் பணத்துக்கு வருமான கணக்கு அவசியம் என்றது அரசு. மின் கட்டணம், சொத்து வரி, குடிநீர் கட்டணம், சுங்கச்சாவடி கட்டணம், பெட்ரோல் நிலையங்கள், கல்வி கட்டணம், மருந்தகம் என பல இடங்களில் பழைய நோட்டுகள் அனுமதிக்கப்பட்டன. எனினும் இந்த சலுகைகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டு கடந்த 15ஆம் தேதி முடிவுக்கு வந்தன. ஜன்தன் கணக்குகளில் 0 இருந்த இருப்பு திடீரென பல லட்சங்களை தொடுவதாக தெரிவித்த மத்திய அரசு ஏழைகளின் கணக்கில் கமிஷன் தருவதாக கூறி கருப்பு பண பேர்வழிகள் டெபாசிட் செய்வதாக தெரிவித்தது. 2 வாரங்களில் ஜன்தன் கணக்குகளில் 60,000 கோடி ரூபாய் குவியவே அந்த கணக்குகளில் இருந்து மாதத்துக்கு 10,000 ரூபாய் மட்டுமே எடுக்க கட்டுப்பாடு வந்தது. கருப்பு பணத்தின் மீதான மோடியின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வெற்றியா என்பது புத்தாண்டில் தெரியவரும். பிரதமர் மோடி வரும் 31ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் மக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் 50 நாட்களில் தீரும் என பிரதமர் முன்பே பலமுறை தெரிவித்திருந்த நிலையில் அது குறித்து அவர் விளக்கமளிக்கக்கூடும் என தெரிகிறது. இதற்கிடையில் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையின் நோக்கம் மற்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து மக்களிடம் மத்திய அமைச்சர்கள் நேரில் சென்று விளக்க உள்ளனர். வரும் 31ஆம் தேதி முதல் ஒவ்வொரு அமைச்சரும் குறைந்தது 10 ஊர்களுக்கு சென்று அரசின் நடவடிக்கை குறித்து பேரணிகள், பொது சந்திப்புகள் உள்ளிட்ட வழிகளில் விளக்கமளிக்க உள்ளனர். இது தொடர்பாக 60 பக்க விளக்க அறிக்கையை நிதி அமைச்சகம் மற்ற அமைச்சர்களுக்கு அளித்துள்ளது.